இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலக்கடலை லட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். வெறும் 2 பொருளில் ஈஸியாக 1/2 அன் ஹவர்க்குள்ளே எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம தேவையானது வெறும் 2 பொருள் தாங்க. உருண்டை வெல்லம், நிலக்கடலை. நிலக்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையை எடுத்து வெயிட் பார்த்துட்டு ஒரு 500 கிராம் இருந்ததுங்க. வெயிட் பார்த்துட்டு நல்ல கனமான பாத்திரத்தில் பச்சை வேர்க்கடலையை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ஆயிருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும். இல்லை மறுக்கா சபக்கு இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதனுடைய தோலை வந்து நம்ம நீக்கி எடுத்துக்கலாம். இதுக்கடியில் நம்ம வந்து வெல்லம் வந்து எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து வெள்ளைப்பாகு 300லேருந்து 350 வெள்ளைப்பாகு தான் வந்து தேவைப்படும். அதிகமாக இது வந்து தேவையில்லைங்க. ஸோ இதுக்கு வெள்ளைப்பாகுக்கு வெள்ளத்தை எடுத்துகிட்டு 100 இல்லாட்டி ஒரு 150 அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதனுடைய ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். கீழே இருக்கிற அந்த வெள்ளத்தையெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி குத்தி விட பிறகு எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா கீழே ஏதாச்சும் அழுக்கு, மண், கல் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு அது தென்படும். அதனால் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து பதமெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டிங்கனாலே போதும். இது ஆற நல்லா திக்கான இது இப்படியே ஆற வச்சிடலாம் வந்துடும். அதுக்கிடையில் இந்த நிலக்கடலை வந்து ஆறிடுச்சு. இந்த தோலை வந்து நம்ம நீக்கிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். 1-2 பருப்பு அரைப்படாட்டியும் பரவாயில்ல. இதுக்கிடையில் இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா ஆறிடுச்சு. இது பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா திக்காக இருக்குது. தேன் பதத்தில் இருக்குது. நம்ம எடுத்து வச்ச நிலக்கடலையை 1-2 பகா போட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப பொடியாக வந்து அரைக்க தேவையில்லை. 1-2 பருப்பு இருந்துச்சுனாலும் பரவாயில்ல. ஃபுல்லாக அரைக்கணுன்ட்டு கம்பல்ஷன் கிடையாது. ஸோ 1-2 பருப்பு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அது 2 டைம் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வெள்ளைப்பாகு வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். ஸ்வீட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா போதும். இல்லை ஸ்வீட் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாகு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி ரவுண்ட் பால்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து நம்ம இப்போ சேல் பண்ணுறோம் கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னா ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு அது ஒரு 20லேருந்து 25 கிராம் நம்மளுடைய பாக்ஸ் குவான்டிட்டி பொறுத்து 1/4 கிலோ ஒரு 250 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு லட்டு எடுத்து வச்சு ஒரு 20 கிராம் இல்லாட்டி 25 கிராம் எடுத்து வச்சுட்டு நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து ரவுண்ட் பிடிச்சிட்டு பேக் பண்ணி சேல் பண்ணிடலாம். இது வந்து கையில் பிசுன்னு ஒட்டிக்கிச்சு அப்படின்னா கையில் நெய்யை தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படியே ஒட்டிச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் ஃபேனில் வச்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும்.